வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ AS21 ZK AS21 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் டி மாடல் பார்க்க போகிறோம். 800 வாட்ஸ் பவர். இதில் சப்போட அவுட்புட் எடுத்துட்டிங்கன்னா 350 வாட்ஸ் அவுட்புட் வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் வந்து 220 + 220 வாட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுதான் அந்த மாடுல். இந்த மாடலுக்கு சூட்டபிளாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்கு டைனிட்டினுடைய ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், லெஃப்ட் ரைட் ரெண்டுக்குமே ஃபுல் ரேஞ்ச். 350 வாட்ஸ் அவுட்புட் சப்புக்கு நாம் PX1015 அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே 12 இன்ச் இருக்குது. 12 இன்ச் வச்சோம்னா இந்த ஸ்க்ரீனில் அது கவர் ஆகணும், அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைனிட்டியினுடைய சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா பியூட்டிஃபுல்லான ஒரு கோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். கன்வீனியன்ட்டுக்காக பேக் சைடில் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். RMS வந்து 130 வாட்ஸ் வரும். பீக் வந்து 250 வாட்ஸ் ஆர் 260 வாட்ஸ். இதில் 4 ohms காயில், 2 காயில் இருக்கும். டூயல் வாய்ஸ் காயில் இருக்கக்கூடிய ஒரு சப்வூஃபர். இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. நான் 4 ohms மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். 8 ohms யூஸ் பண்ணால் நான் சீரிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் 2 காயிலையும். இது ஃபுல் ரேஞ்ச். இதை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டா பார்க்கலாம், ஓகேவா? இப்போ ஒரு ஃபுல் ரேஞ்ச் FR1250 இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 12 இன்ச் ஸ்பீக்கர். அவுட்புட் பவர் 100 வாட்ஸ் பவர் RMS, 200 வாட்ஸ் மேக்ஸிமம் பீக். மேக்னெட் சைஸ் வந்து 156, நல்ல ஹெவி மேக்னெட், பக்காவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வாய்ஸ் காயிலோடைய டயா வந்து 1.5. ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி 45 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 15 க்ளோஸ் சைக்கிள்ஸ் வரைக்கும் ஓவரால் ஃப்ரீக்வன்சியை கவர் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு காம்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். டைனிட்டி கம்பெனி இது. பெஸ்ட்டு குவாலிட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துட்டாவோ, ஊஃபர் எடுத்துட்டாவோ, மிட்ரேஞ்ச் எடுத்துட்டாவோ இந்த கம்பெனிக்கு இணையாக வேறு கம்பெனியே இருக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டி. நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ வரணும் கேட்கணுன்னா நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சப்வூஃபர், என்ன ஊஃபர், என்ன ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம், மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோன்னு ஒரு டேட்டா கையில் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் குவாலிட்டி பற்றி டிசைன் பண்ணும். அடுத்ததாக பவர் ஆம்பிளிஃபயர். இதுக்கு சூட்டபிளான பவர் ஆம்பிளிஃபயர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு. அடுத்தது என்ன வேணும்னா, இந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கு, இந்த ஆம்பிளிஃபயர் வித் ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் டி இல்லையா? சரி, இப்போ வந்து FR1250 பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இது சீரியஸ். என்ன சீரியஸ் இது? சப்வூஃபரில் பேஸ் எக்ஸ் சீரியஸ்ன்னு லேட்டஸ்ட்டாக விட்டுருக்காங்க. இதில் டூயல் காயில் இருக்கும். இதில் நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 10 இன்ச் சைஸ் பாருங்கள். இதுதான் இதில் டேட்டாஸ் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்கு. இதில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் சைஸ் வந்து 10 இன்ச்சு. அவுட்புட் பவர் வந்து 130 வாட்ஸ் RMS, 260 வாட்ஸ் மேக்ஸிமம். மேக்னெட்டோட சைஸு, டயா, ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இன்க்ளூடிங் ப்ரைஸ் மாதிரிலாம் இதில் இருக்குது. 4 ohms யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பீக்கருடைய கான்ஃபிகரேஷன், ஓகேவா? இப்போ பார்க்கலாம்.
இதுதான் டோட்டல் இந்த கிட்டு. AS21 800 வாட்ஸ் பவரில் ஒரு கிளாஸ் டி மாடல். கிளாஸ் டி மாடல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கரண்ட்டு கம்மியாக எடுக்கும், நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். என்ன ஃப்ரீக்வன்சி லெவல் கொடுக்குறோமோ அதை அப்படியே 100% ரீப்ரொடியூஸ் பண்ணும். நமக்கு தேவை சூட்டபிளான ஒரு அவுட்புட் ஸ்பீக்கர் லோடு கொடுக்கணும். அது சப்வூஃபராக இருக்கலாம், ஊஃபராக இருக்கலாம், ஃபுல் ரேஞ்சாக இருக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவை, ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் போட்டால் வாய்ஸோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இல்லை டோட்டலாக எனக்கு வாய்ஸோட கிளாரிட்டி தேவையில்லை, பேஸ் தான் எனக்கு தூக்கலாக வேணும் அப்படின்னா ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அசசரிஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சில்வர் கோட்டட் மெட்டல் நாப் இருக்குது. இதில் ஒரு 5 வாசர் நட்டு இருக்குது. டோட்டலாக இது ஒரு கனெக்டர் இருக்குது, ஒயர் கனெக்டர் டிசி வோல்ட் கொடுக்கறதுக்காக. இதில் யூஸ் பண்ணுற ஐசி எடுத்துட்டிங்கன்னா TBA 3255 அப்படிங்கிற ஐசி. இந்த மாதிரி 2 பிளேட் இருக்கும், டாப்பில் பாட்டம் 2 பிளேட் இருக்கும். இதுதான் இந்த மதர் யூனிட்டு. இப்போ இந்த டாப் யூனிட் பாட்டம் யூனிட் பொறுத்த வரைக்கும் அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் அந்த செக்ஷன். உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். சப்புனுடைய ஃப்ரீக்வன்சி 20 to 20 ஹெர்ட்ஸு. சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல், லெஃப்ட் ரைட்டோட ட்ரிபிள் பேஸ் 2 கண்ட்ரோல், ஸ்டீரியோ, மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வித் சுவிட்சோடு இருக்குது. இந்த இடத்துல வீல் ஷிஃப்ட் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பென்ட்ரைவில் சிக்னல் கொடுத்து பாட்டு கேட்கும் பொழுது நம்ம அதை ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ரெண்டுமே செலக்ட் பண்ண முடியும். ஆக்சிலரி ஆடியோ இன்புட் இங்கே இருக்குது, 3.5 mm ஜாக். வெளியே எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இருந்தால் கூட கொடுத்து நம்ம இதை 800 வாட்ஸ் பவரில் 2.1 ஹோம் தேட்டர் நம்ம வீட்டுக்கு டிசைன் பண்ண முடியும். USB போர்ட் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான விருப்பக்கூடிய ஹைரஸ் ஆடியோவை இதில் கேட்க முடியும். இதுதான் ஸ்பீக்கர் டெர்மினல். இந்த 2 சப்வூஃபர், இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல். இது பவர் இன்புட், இல்லைன்னா பவர் இருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் கொடுக்க வேண்டிய வோல்ட்டை பொறுத்து 5.5 mm ஜாக் மூலிமா இல்லை இன்புட் கொடுக்குறோம். டிசி வோல்ட்டு 18 வோல்ட் டிசியிலிருந்து 36 வோல்ட் டிசி வரைக்கும் வைடு ரேஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு ஒரு SMPS சூட்டபிள் பவர் சப்ளை. டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ண வேண்டாம். டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளைனா நீங்கள் ஒரு 15 வோல்ட் அல்லது 18 வோல்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃப்டர் ரெக்டிஃபிகேஷன், ஆஃப்டர் கெப்பாசிட்டருக்கு பிறகு வர்ற வோல்ட் கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். SMPSனால் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரும். இன்புட் AC வோல்ட்டு கூடி குறைஞ்சாலும் அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்காக SMPS யூஸ் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய ஃபேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அல்ட்ரா சைலண்ட் ஃபேன், இதில் இருக்கக்கூடிய ஃபேன் இருக்குது. இதில் விசிபிளாக உங்களுக்கு படம் போட்டிருக்கு. எதுக்காகனா இது படத்தை பார்த்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMPS. விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம், படிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் பெஸ்ட்டு சாய்ஸ். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, இதனுடைய வாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. பவர் பேக் எப்படி இருக்கணும், முதல்ல ஒரு சூட்டபிளான ஒரு நல்ல கம்பெனியுள்ள ஒரு குவாலிட்டியான ஊஃபரோ சப்வூஃபரோ ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரோ யூஸ் பண்ணணும். ஒன்று, இதில் வாட்ஸ் 36 வோல்ட் இன்ட்டு 20 ஏன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 720 வாட்ஸ் வரும். இந்த யூனிட் 800 வாட்ஸ் மேக்ஸிமம் பவர்.
இது ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்கும். 36 வோல்ட்டு 20 ஆம்பியர். ஆம்பியர் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆம்பியர் அதிகமாக பண்ண இது கொடுக்குற வோல்ட்டை வந்து லெவலாக கரெக்டாக கொடுத்துக்கணும். நான் அதனால் இந்த யூனிட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 24 வோல்ட்டு 20 ஆம்பியர் கொடுத்துருக்கோம். இது இன்சஃபிஷியன்ட்டு தான். இது ஒரு டெமோ, ஓகேவா? அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ 36 வோல்ட்டு 50 ஆம்பியர் தான் இது சூட்டபிள். ஏன்னா டபுள் த அமௌண்ட் ஆஃப் வாட்ஸ் பவர் இருக்கணும் பவர் பேக்கை எப்பொழுதுமே. அப்போ தான் டபுள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். எந்த சிக்னல் வந்தாலும் பர்டிகுலராக பாஸ் வந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக எடுக்கும். அப்போ கரண்ட்டை கொடுக்கக்கூடிய டெலிவரி பண்ணிடுறதுக்கு பவர் சப்ளை இருக்கணும். அப்போ தான் நல்ல குவாலிட்டி வரும். ஸோ சூட்டபிள் பவர் சப்ளை இதுக்கு ரொம்ப முக்கியம். இதில் இல்லை டொராய்டு காயில் மூலிமா கம்ப்ளீட்டாக காயில் வைண்ட் பண்ணியிருக்கு. வெறும் காயில் வைண்ட் பண்ணாமல் 0% நாய்ஸ் எதுவுமே இதில் வராது. ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் இதில் இருக்குது. இதில் யூஸ் பண்ண எல்லாமே இம்போர்ட்டட், இன்க்ளூடிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு டிவைஸ். இதை பற்றி பிக்சர் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு டெமோ பார்க்கலாம். இப்போ நான் பவர் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ப்ளூ கலர் இண்டிகேட்டர் எரியுது. இப்போ வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சாங். வால்யூம் குறைச்சி வச்சிடுறேன். இப்போது சப் வால்யூம் கொடுத்துருக்கேன். இப்போது பாஸ் குறைச்சிட்றேன், ட்ரிபிள். இப்போ வால்யூம் கூட்டுறேன். ஏன்னா ஃபுல் வால்யூம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரொம்ப பிளேஸே உதறுது, அந்த அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் சாங். லெஃப்ட் ரைட் மட்டும். ஓகே, இன்னொரு சாங். பின் ட்ராப் சைலண்ட், பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பக்காவாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள். நான் என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை கான்சன்ட்ரேட் பண்ணணும். பவர் இன்புட் கொடுத்துட்டு இந்த பவர் சுவிட்சை ஜஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். லோ வால்யூமில் வச்சுக்கோங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணுங்கள். ப்ளூடூத்தில் ஏதாவது ஒரு சாங் பேஸ் டிபிள் எல்லாம் ஒர்க் பண்ணதான்னு ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கம்ப்ளீட்டாக. அப்புறமேலு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது முதல்ல இதுக்கு தகுந்தமான லோடு உள்ள ஊஃபரோ சப்வூஃபரோ ஃபுல் ரேஞ்சோ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கிளாஸில் இன்னொன்று பார்க்கலாம். ஃப்ரண்ட் பஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸை முன்னாடி ஃப்ரண்டில் வச்சுருக்கேன். நல்ல ஃபினிஷிங், பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது. சப்பு 10 இன்ச் சப் இருக்குது. ஜஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணலாம் சாங். ஓகே, இப்போ நம்ம சில சாங் கேட்டோம். இதில் இந்த ஃப்ரீக்வன்சி லெவல் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த யூனிட் வேணும்னா இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். அவைலபிள் ரெடியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.